மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஸ்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் விஜய் சார் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா கண்டிப்பா நடிக்க வருவாரு. அப்போ வந்து அவர் மீது விமர்சனம் வரும், அவ்வளவுதான் அரசியல் தோத்துட்டாரு, மீண்டும் நடிக்க வந்துட்டார் அப்படின்னு. இப்போ நடிக்க வந்தாருன்னா ப்ரொடியூசருக்காக வந்து படம் பண்ணி கொடுக்குறாரு, சம்பளமே வாங்காம. ஸோ வந்து அதை நார்மலைஸ் பண்ணிடுவாங்க, அதை வந்து மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. இது வந்து அரசியலா நீங்க வந்து எந்த ரிசல்ட் வரும் நம்மளால சொல்ல முடியாது. சி will he be power, அதாவது will he be in power or king maker, இது என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் த அண்டர் கரண்ட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அண்டர் கரண்ட் அப்படின்னா இன்னைக்கு அரசியல் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஆளாளுக்கு ஒரு பயங்கரமான இந்த தேர்தலில் விஜய் சார் எதிர்பார்த்த அந்த ஒரு அவரே சிஎம் ஆகுறது அப்படிங்கிற பாசிபிள் இல்லை. நான் களத்துல டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான் இருக்கு. விஜய் சார் வந்து யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நிர்ணயிக்கிற இடத்துல தான் இருக்காரு. மிகப்பெரிய ஒரு பிம்பம் கட்டமைப்பு ஒன்று வந்துட்டே இருக்கு. இது வந்து ஒன்லி பிட்வீன் டூ பார்ட்டிஸ் அப்படின்னு எனக்கு இப்போ தெரிஞ்ச 3 பார்ட்டி மத்தியில் தான். ஓகே, நான் அப்படிதான் பாக்குறேன். இது எப்படியும் போலாம். இந்த எலெக்ஷன் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது. மக்கள் அந்த நேரத்துல என்ன டிசைட் பண்ணி சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமே அவர் கேட்கிறாருல, இப்படி எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாருல, ஒருவேளை கொடுக்கணும் டிசைட் பண்ணிட்டு தொகுதியில மாற்றம் வரலாம்ல. சப்போஸ் வாட் இஃப் he becomes a king maker, suppose he wins 60-70 seats, அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ 3 வேல ஸ்பிளிட் ஆயிடுச்சு வச்சுங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ், அப்ப என்ன ஆகும்? அவரு will he be in power or not? he'll be in power இல்ல. இப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணி மொத்த சீட்ஸே வந்து பிஜேபி எடுக்கல. 89-90 சீட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? என்ன அடுத்த பார்ட்டியை ஜாயின் பண்ணி அவங்க சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அரசியல் எதுவும் நடக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை சீட் வின் பண்ண போறாரு, அண்டர் கரண்ட் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி? அது என்னன்னா விஜய் சார் கண்டிப்பா 2 தொகுதியில் நிற்கிற, 2 தொகுதியிலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா அது அவருக்காக அவர் ரசிகர்கள் போடுவாங்க. அவர் சொல்ற ஆட்களுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா லோக்கல்ல வந்து யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ பரிச்சயமான நபர் தானே ஓட்டு போடுவாங்க. இல்ல இதுதான் சொல்ல வரேனே, அவங்க எல்லாருமே கேண்டிடேட்டா பாக்குறது இல்ல. விஜய் சார் தான். விஜய் சார் தான். அது தாவேக்கா விசில் சின்னம். அவர் வந்து எங்காவது வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு போடுன்னு பேரு தான் சொன்னாரா? எல்லா இடத்துலயும் அவர் முகத்துக்காக போடுங்கன்றார். என் முகத்துக்கு விசில் சின்னதுக்காக போடுங்கன்றார். இதெல்லாம் நான் நாமினேட் பண்ண எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ். நீங்க விசில் சின்னத்துக்கு போடுங்க, விசில் சின்னத்துக்கு போடுன்னு சொல்றாரு தவிர, இப்போ கோயம்புத்தூர் போறாரு, திருப்பூர் போறாரு, அவினாசி போறாரு, பயங்கரமா கூட்டம் வருது. தூத்துக்குடியில பெரிய கூட்டம். ஏங்க இதெல்லாம் யூடியூப்லயே கூட பாக்கலாங்க. விஜய் சார் வந்து யூடியூப்ல பாக்கலாம், டிவில பாக்கலாம். அவங்க ஏன் நேரடியா வந்து இந்த வெயில்ல, வேகாத வெயில்ல நின்று நான் விஜய் சாரை பார்க்கணும், விஷ் பண்ண ஏன் நினைக்கிறாங்க? ஏதோ அபிரிதமான ஒரு அன்பு இருக்குல்ல. கண்டிப்பா. இதை வந்து டிஸ்கவுண்டே பண்ண முடியாத ஒரு அன்பு. அவர் சொல்லார்ல, நான் எல்லா குடும்பத்திலையும் போய் சேர்ந்த பிறகுதான் அரசியல் வந்தேன்றது. அது உண்மை. இத்தனை பேர் லேடிஸ் வந்து நிக்கிறாங்கன்னா, இத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் அவங்க வந்து கூட்டத்துல ரோடு ஃபுல்லா நிக்கிறாங்க, அங்கங்க நிக்கிறாங்கன்னா, நீங்க என்னதான் நெரேட்டிவ் செட் பண்ணுங்களேன். அரசியல் இருக்கிற எல்லாருக்குமே, அரசியல் உன்னிப்பா கவனிக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அதான் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு கூடும் அப்படிங்கிறதே வந்து எல்லா இடத்துலயும் அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் திடீர்னு வருது இல்ல. அது வந்து விஜய் சார்னாலே வந்து படங்களுக்கே நான் வந்து பலமுறை இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன், கூட சொல்லியிருக்கேன். விஜய் சார் படம் வந்து தோல்வி அடைஞ்சதே கிடையாது. எதர் மிகப்பெரிய வெற்றி இல்ல ஆவரேஜ் வெற்றி. மிகப்பெரிய தோல்வியே கிடையாது அவருக்கு. அதாவது லாஸ்ட் 15 வருஷமா பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதே கிடையாது. தோல்வி என்ன அர்த்தம்? வாஷ் அவுட் படம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பீஸ்ட்னு ஒரு படம் வருது, பயங்கரமா எல்லாரும் ட்ரோல் பண்றாங்க. அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 130 கோடி படுது. அந்த 130 கோடி பண்றதுக்கு ஆளால திணறிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த பெரிய நடிகரும் திணறது வந்து 130 கோடி. அந்த படம் அவ்வளவு ட்ரோலு. எதிர வந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனாலும் இந்த படம் வந்து 130 கோடி பண்ணுது. அந்த நேரத்துல வந்து நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் சார் வந்து இன்வின்சிபிள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அப்படின்னு. இன்வின்சிபிள் அப்படின்னா நீங்க என்னதான் அவர் வந்து மகாமட்டமான படமா இருந்தாலும் அவர் கொடுக்கல. அந்த டைரக்டர் வந்து ஏதோ ஒரு மகாமட்டமான படமா கொடுத்தாலும் அந்த படம் 130 கோடி 130 கோடி பண்ணும். இப்போ வாரிசு எடுத்துக்கலாமே, அறந்த பழச கதையை ஒருத்தர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவரு ஜாலியா நடிச்சிருக்காரு விஜய் சார். அந்த படத்தை எல்லாரும் கிரிஞ்சின்னு சொல்றாங்க. 130-150 கோடி பண்ணுது. எதனால பண்ணுது? தட்ஸ் a kind of fancy has got. தமிழ்நாட்டில் மட்டும் அவர் படம் வந்தாலே 1 கோடி பேர் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. 1 கோடி பேர் பாக்குறாங்க. எவ்ரி பிலிம் அவர் படத்தை வந்து 80 லட்சத்துக்கு 1 கோடி பேர் பாக்குறாங்க. அப்போ இவங்க யாருக்குமே எந்த ரிவ்யூஸும் இம்பார்ட்டன்டே கிடையாது. எந்த கமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வரும்போது இந்த எலெக்ஷனுக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்களா இல்லையா? அந்த 80 லட்சம் பேர் 1 கோடி பேர் கண்டிப்பா அவருக்காக ஓட்டு போடுவாங்களா இல்லையா? நீங்க லாஜிக்ல சொல்லுங்க. அவன் வந்து 150-200 ரூபாய் கொடுத்து நான் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன், 500 ரூபாய் கொடுத்து பார்க்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த 80 லட்சம் 1 கோடி பேர் அவருக்காக ஓட்டு போடுவாங்களா இல்லையா? ஏன்னா அந்த அளவு அவர் மேல அபீரித அன்புல இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு இது ஓட்டு போடுறது காசு செலவாகுமா? சினிமா பார்க்கறதுக்காக செலவாகும். 200 ரூபாய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும். இது வந்து அவனுக்கு கிடைத்த ரைட்ஸ், அதாவது ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை அவன் எக்ஸஸ் பண்ணவனா இல்லையா? அவன் அந்த பொண்ணுங்க எல்லாரும் சொல்ற சின்ன பசங்க எல்லாருமே 18 வயசு கடந்த எல்லாருமே 21 வயசு கடந்த எல்லாருமே என்ன பண்ண போறாங்க?
அன்னைக்கு காலங்காத்தால போயிட்டு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. அப்போ பாண்டிச்சேரியில வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 90% பாண்டிச்சேரி 92% ஆயிருக்குன்னா நான் எதிர்பார்க்கறது, நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன், 85% ஓட்டு வரும்னு சொல்லியிருந்தேன். 5.73 crore ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல 5 கோடி ஓட்டு வரும். 5 கோடி ஓட்டுன்னா 85% ஓட்டு வரும். 85% மினிமம், மேபி இட் வில் பிகம் 90%. அதுல விஜய் சாருடைய ஓட்டு பாத்தீங்கன்னா மினிமம் என்னுடைய கணிப்பு 75 lakh to 1 crore வரும். 75 lakh to 1 crore. என்ன காரணம்னா, நான் பெரிய கால்குலேஷன் சொல்ல, 5 கோடியில 15% போடுங்க எவ்வளவு? 75 லட்சம். 5 கோடி ஓட்டுல 20% போடுங்க, 1 கோடி. அப்போ 75 லட்சத்து 1 கோடி ஓட்டுன்றது கேரண்டி. இது பிறகு எவ்வளவு ஓட்டு ஓடுன்னு நம்மளால கணிக்க முடியாது. இந்த கேரண்டி எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய படங்கள் ஒரு படமும் தமிழ்நாட்டில் வரும்போதும் 75 லட்சத்து 1 கோடி பேர் பாக்குறாங்க. அந்த 75 லட்சம் 1 கோடியும் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து பாக்குற அந்த ஆடியன்ஸ் டெஃபினட்டா ஓட்டு போடுவோம். ஏன்னா அவர் பேர்ல அந்த அபீதமான அன்பு இருக்கு. அந்த அன்பு வந்து கண்டிப்பா ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகும். அது ஃபேன்ஸ் படம் பாக்குற எல்லாருமே ஓட்டு போடுவாங்க முடியாது சொல்லுவாங்க. இல்ல எல்லா கட்சியை சார்ந்தவங்க படம் கிரேசி ஃபேன்ஸ். அதெல்லாம் கிரேசி ஃபேன்ஸ். நான் அதான் சொல்றேன், அதுக்கு தான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன், படங்கள் எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த படம் நீ என்னதான் சொல்லு, நான் திருப்பி படம் பார்ப்பேன்னு சொல்றவங்க நம்ம தான் உட்காந்து யோசிச்சிட்டே இருப்போம், இது படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கலாம் வந்து எனக்கு விஜய் சார் படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். அதே மாதிரி விஜய் சார் அரசியல் வந்திருக்காரு, அது என்னவாது இருக்கட்டும், எந்த கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்சது விசில் சின்னம், நான் போய் காலங்காலத்துல ஓட்டு போடுவேன். போடுறாங்களே இல்லையான்னு பாருங்க. இவங்க மீதி பேர்லாம் கணிக்கிறதுல நான் நிறைய ஓட்டர்ஸ் அதெல்லாம் பாக்குறேன். 8%, 10% எனக்கு நம்பிக்கை இல்லை. 20% எனக்கு 15-20% கேரண்டி. இது பிறகு எவ்வளவு வருதுன்னு என்னால கணிக்க முடியல. ஏன்னா அதுதான் அந்த சூழல்கள். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பூத் லெவல்ல கமிட்டி இருக்கா? இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஆர்டிகல் வந்து, இப்போ பூத் லெவல் கமிட்டியில 67,000 பூத் லெவல் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து டிஎம்கே இருக்கு. அது ஈக்குவலா ஏடிஎம்கே இருக்கு, பிஜேபி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, அது பிறகு வந்து பாமக இவங்களுக்குலாம் இருக்கு. அதாவது அந்தந்த லெவல்ல இருக்கு. 25,000, 30,000 இருக்கு. இவங்களுக்கு எத்தனை பேர் பூத் லெவல் கமிட்டி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அதை உருவாக்கல அவங்க, இன்னும் அந்த கட்டமைப்பு வரல. அதனால இந்த கட்டமைப்பு இல்லாத தொட்டு எதனால வீக்னஸ் ஆகுமா? ஆனா அது எதுவுமே ஓட்டிங்க மாற போறது இல்லை. அந்த 15-20% ஓட்டு வந்துடும். ஃபர்தரா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த பூத் லெவல் கமிட்டி ஆளுங்க தேவைப்படுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து படிக்கும் போது அவங்க கொண்டு போய் சேர்க்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல. கடைசி லாஸ்ட் மைல் சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் மைல சேர்க்கறதுக்கு இவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். அந்தந்த கான்ஸ்டியூன்சில இருக்கிறவங்களாம் அதை வேலை செஞ்சிருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் எந்த அளவு பூத் கமிட்டி ஒர்க் பண்ணி இருக்கு, என்னோட பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். நான் என்னோட ட்வீட்லயே சொன்னேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தாவைக்கான்னு சொல்லி. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட், லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங். இப்போ அரசியல் தலைவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அரசியல் தலைவர்கள்லாம் உள்ளுக்குள்ள தெரியும் ஏதோ ஒரு அண்டர் கரண்ட் இருக்கு, நம்ம ரொம்ப கேர்ஃபுல். அதனால தான் இன்னும் தீவிரமா உழைக்கிறாங்க. இப்ப ஸ்டாலினை எடுத்தீங்கன்னா இன்னும் தீவிரமா அவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளவு தீவிரமா கேம்பெயின், விஜய் அரசியல் வச்சுதான். அதான் இதனாலதான் இவங்க கேஷுவலா இப்ப எடுத்துக்கல. எடப்பாடி அவர்கள் வந்து அவ்வளவு அடிச்சு தள்ளுறாரு, பயங்கரமா பண்றாரு. அங்கங்க எல்லா அரசியல் கட்சி தலைவரும் ஏன் இவ்வளவு தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களால தெரிஞ்சு இது வந்து சாதாரண எலெக்ஷன் இல்ல, இட்ஸ் டூ ஆர் டை பேட்டில். எல்லாருக்குமே டூ ஆர் டை பேட்டில். Do or die battle for DMK, do or die battle for ADMK, do or die battle for NTK, do or die battle for Tavaka. 4 பேருக்குமே do or die battle. இந்த பேட்டில் 2026 will be game changer. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கேம் சேஞ்சரா மாறும். அரசியல், தமிழ்நாடு அரசியலே மாறும். அரசியல் எப்படி ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படின்னு நம்ம 2026 எலெக்ஷன் மே 4ஆம் தேதி பார்க்க தான் போறோம். ஒரு ஓட்டரா நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, இது மூலமா கண்டிப்பா 90% ஓட்டு நம்ம பண்ணிடணும். 90% ஓட்டாவது நம்ம பண்ணாதான் நம்ம உண்மையிலே இந்த நாட்டுக்கு நம்ம பண்ற அந்த ஜனநாயக கடமைன்னு நான் நினைக்கிறேன். அது பண்ணிட்டு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு பண்ணலாம், யாருக்கு சான்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்களோ பண்ணலாம். அது வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன பார்ட்டிகளா இருக்கலாம், இல்ல புதுசா வந்த பார்ட்டியா இருக்கலாம். பட் அந்த டிசிஷன் நீங்க எடுக்கலாம். ஆனா கண்டிப்பா 90% ஓட்டு விழணுன்றதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒர்க்கிங் டே லீவ் கொடுத்துருக்காங்க, மறுநாள் ஆல்ரெடி இல்லை, முன்னாள் ஆல்ரெடி இல்லை. அதனால எந்த எக்ஸ்கியூஸ் இல்லாம எல்லாரும் போய் ஓட்டு போடணும் தான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் நம்ம பார்க்க போற ஒரு சேஞ்ச். 90% ஓட்டிங்கிறது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும். இளைஞர்கள் ஓட்டு பயங்கரமா இருக்கும் அதுல. ஏன்னா 1.3 crore ஓட்டர்ஸ் வந்து இளைஞர்கள் 29 வயசு கீழே. அப்ப இதுல எவ்வளவு பேர் 1 கோடி ஓட்டு வந்ததுன்னா அவங்களோட ஓட்டு யாருக்கு ஸ்பிட் ஆக போகுது? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் இல்ல, ஒரு படத்துக்கும் விஜய் சார் படத்துக்கு 1 கோடி பேர் பார்த்த அந்த ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? இப்படி பல விஷயங்கள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படம் லீக் தொடர்பாகவும் 2026 தேர்தல் களம் தொடர்பாகவும் பல விஷயங்களும் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.